கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவவார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய சின்ன தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி அது எரேமியாவின் புலம்பல்கள் 3ஆம் அதிகாரம், அதில் 57ஆம் வசனம். எரேமியாவின் புலம்பல் 3ஆம் அதிகாரம் 57ஆம் வசனம். நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட நாளிலே நீர் அணுகி பயப்படாதே என்றீர். இன்றைய தினம் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவருக்கும் தேவன் சொல்ல ஆசைப்படுகிற ஒரு காரியம் என்னவென்றால், பயப்படாதீங்க, நான் உன்னுடனே இருக்கிறேன், நாங்கள் உனக்குள்ளே வாசம் பண்ணுகிறேன், நான் உன்னை சுற்றி இருக்கிறேன், என்னுடைய கண்கள் உன்னை நோக்கி கொண்டே இருக்கிறது, பயப்படாதீங்க, நான் உங்களோட தைரியமாக இருங்க அப்படின்னு தேவன் சொல்ல ஆசைப்படுகிறார். ஒருவேளை நம்ம இன்றைய வாழ்க்கையில் இன்றைய தினம் பயந்துகிட்டு இருக்கலாம். நேற்றைய தினம் என்ன ஆச்சோ, இன்றைய தினம் என்ன ஆக போகுது, நாளைய தினம் என்ன ஆக போகுது, அதுக்கு அடுத்த காலங்கள் என்ன ஆக போகுது, என் வாழ்க்கையில் நான் பார்க்குற வேலையில், என்னுடைய தொழிலில், என்னுடைய குடும்ப வாழ்க்கையில், என் பிள்ளைகளின் காரியங்களில் என்ன ஆக போகுதுன்னு பயந்துக்கிட்டே இருக்கலாம். பயம் இல்லாத மனுஷனே கிடையாதுங்க. உலகத்தில் பயம் இல்லாத மனிதனே யாருமே கிடையாது. ஒருவேளை மனநிலை பாதிக்கப்பட்டவங்களுக்கு கூட ஒரு சில நேரம் பயம் உண்டாகும். பயமே இல்லாத மனிதன்னா அப்படி மனுஷனே கிடையாது. ஒருவேளை மரித்து போனவங்களுக்கு தான் அந்த பயம் இல்லாமல் இருக்கும். உலகத்தில் உயிரோட மூச்சு விடுகிற அனைத்து ஜீவராசிகளுக்கும் ஒரு விதமான பயம் உண்டு. தான் என்ன ஆகுமோ, என்ன ஆக போகிறோமோ அப்படின்னு ஒரு பயம் உண்டு. அது ரொம்ப ஜாஸ்தியாகவே உண்டு. ஏன்னா நமக்கு எல்லாத்தையும் சகலத்தையும் பகுத்தறிகிற அறிவு உண்டு. அதனால் நம்மளை குறித்த பயம் அநேகமாக உண்டு. நம்ம பிள்ளைகளை குறித்த பயம் உண்டு. ஆனால் தேவன் என்ன சொல்கிறார் பாருங்க, பயப்படாதே என்கிறார். எப்போ பயப்படாதுன்னு சொல்கிறார்னா, நான் உண்மை நோக்கி கூப்பிட்ட நாளிலே, அதாவது கேட்டுக்கொண்டிருக்கும் விசுவாசிகளே, நீங்கள் தேவனை நோக்கி கூப்பிட்ட நாளிலே. அப்போ அது வரைக்கும் பயம் இருந்துகிட்டே தான் இருக்கும். அது வரைக்கும் நம்ம பயந்து கொண்டே தான் இருக்கும். எப்போ முழு மனதுடன் தேவனை நோக்கி திரும்புகிறோம், எப்போ முழு மனதுடன் அவர சிட்டைகளின் கீழே இருந்து அடைக்கலமாகிறோம், எப்பொழுது அடைக்கல பட்டினமாக கண்மலையாகிய தேவன்ட நம்ம வருகிறோம், அப்போ தான் அது நடக்கும். ஆனால் தான் நான் உண்மையை நோக்கி கூப்பிட்ட நாளிலே நீர் அணுகி. இதில் 3 காரியங்கள் பாருங்களேன். முதல்ல நம்ம கூப்பிட்டோம்னா நம்ம சத்தத்தை கேட்டு தேவன் உடனே நம்ம பக்கத்தில் வந்துடுறாரு. தேவன் பக்கத்தில் தான் இருக்காரு, இல்லை. ஆனாலும் வாய்களை திறந்து நம்ம கூப்பிடணும்னு அவர் ஆசைப்பட்டு கூப்பிட்டு இருக்கிறார். அந்த பொறுப்பு நம்மகிட்ட கொடுக்கப்பட்டிருக்கிறது. நல்லா தான் நன்மை தீமையும் உங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறதுன்னு தேவன் சொல்கிறார். நம்ம எதை தேர்ந்தெடுக்க போகிறோம், எதை தெரிந்து கொள்கிறோம்ன்றதை பார்ப்பதற்கு ஆவலாக இருக்கிறார். நன்மையான காரியங்களை தேவனை தெரிந்து கொண்டோம்னா அவர் மிகவும் சந்தோஷப்படுவார். தீமையை தெரிந்து கொண்டோம்னா விட்டு வெளியிட மாட்டார், உங்கள் பக்கத்துலேயே இருப்பார். எப்போ அவன் திரும்பி வருவான், நேற்று இதெல்லாம் பார்த்தோமா, இளையகுமாரன் பார்த்தோம், எப்போ திரும்பி வருவான் அப்படின்னு அப்பா உட்காந்து பார்த்து கொண்டே இருந்தார். அதே மாதிரி பரலோக தகப்பன் பார்த்து கொண்டே இருக்கிறார். அப்போ நம்ம அவரை நோக்கி கூப்பிடணும். நம்ம அவரை நோக்கி கூப்பிடும் போது அவர் உடனே அணுகி என்ன சொல்கிறார், அடுத்த வார்த்தையை பாருங்க, நீர் அணுகி பயப்படாதே என்று. அப்போ தேவன் உடனே பதில் தருகிற தேவன் நம்ம கேட்ட உடனே தேவனை நோக்கி பார்த்த அந்த செகண்ட்லேயே தேவனை நோக்கி நம்ம கூப்பிட்டு முழு மனதுடன் தேவனே அப்படின்னு கூப்பிட்ட அந்த நேரத்தில் தேவன் உடனடியாக நம்மளுக்கு பதில் தருகிற தேவன். எப்படி உடனடியாக கொடுக்குறாருன்னா, தேவன் நம்ம பக்கத்தில் இருந்து நம்மளை பார்த்து கொண்டே இருக்கிறார். தேவன் நம்ம அருகாமையிலிருந்து நம்மளை கவனித்து கொண்டே இருக்கிறார். இன்னும் நீங்கள் இன்னும் முழு வேதாகம் சத்தியத்துக்குள்ளே போனீங்கன்னு வச்சுக்கீங்களேன், தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அப்போ நமக்குள்ளே இருந்து நம்ம என்ன செய்கிறோன்றது உள்ளும் புறமும் அறிந்த தேவன். அதான் நம்ம உள்ளும் புறமும் நீ அறிந்திருக்கிறீங்கன்னு தாவீது சொல்கிறாரு. அப்போ நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற தேவன். ஆனால் ஒரே ஒரு வார்த்தை, ஒரே ஒரு காரியம் மட்டும் தேவன் நமக்கு எதிர்பார்க்குறாரு. ஏன் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற தேவனுக்கு நம்மளை பற்றி தெரியாதா? என் பிரச்சனை பற்றி தெரியாதா? நிறைய பேர் நம்ம நினைக்கிறோம், தேவனுக்கு என் பிரச்சனைகளை பற்றி தெரியாதா, என்ன கூப்பிட்டது உண்மைனா, அவர் செயலை படைச்சது உண்மைனா, அவருக்கு என்னை பற்றி தெரியாதா, ஏன் அப்படி நிற்கிறாரு, ஏன் ஒன்றும் காதை கேட்காத மாதிரி இருக்காரு அப்படின்னு நிறைய பேர் நம்ம நினைக்கிறோம். அது கிடையாதுங்க, அது உண்மை கிடையாதுங்க. தேவனுக்கு சகலத்தையும் அறிந்த தேவன். ஆனால் அவர் ஒரே ஒரு காரியம் ஆசைப்படுகிறார், அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். கர்த்தாவே வாரும் ஆண்டவரேன்னு கூப்பிடணும், என் இருதயத்தில் வாசம் பண்ணுங்க ஆண்டவரேன்னு கூப்பிடணும். தேவன் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கிங்களேன், மிகவும் சந்தோஷமாக உங்களுக்குள்ளே இருக்க தேவன் மிகவும் சந்தோஷமாக என்ன சொல்ல ஆசைப்படுறாரு தெரியுமா, பயப்படாத, நான் உங்க கூட இருக்கேன். சின்ன பிள்ளைய கீழே விழுந்தோடனே நாய் வரட்டும் போதோ ரோட்டில் போகும்போது ஏதாச்சும் சொன்னாச்சுன்னா அப்பான்னு ஓடியாருங்க. அப்பா பிடிச்ச உடனே அந்த பிள்ளை அவ்வளோ தைரியமாயிடும். அப்பா பக்கத்தில் வந்தோடனே இந்த விரட்டின நாயை திருப்பி கல்ல கொண்டு எரியும் அந்த பிள்ளை, எவ்வளோ தைரியமாயிடும். ஆனால் தனியாக போகும்போது பாருங்கள், பயந்து அந்த நாய் வருமோன்னு பயந்து ரோட்டில் மாடு வந்துச்சுன்னா பயப்படுங்க. ஆனால் அப்பா கூட இருந்தாருன்னா அவ்வளோ சகல தைரியமாக வருங்க. அதே போல் தான் நம்ம தேவன் நம்மளோட துணை வருவதை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். தேவன் நமக்குள் வாசம் வருவதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்றைய தினம் ஒருவேளை தேவனை நோக்கி கூப்பிடாமல் இருந்தோம்னா இன்றைய தினத்தில் தேவனை நோக்கி கூடுவோம்.
கர்த்தாவே நீர் எங்களுக்குள்ள வாரும் ஆண்டவரே, நீர் என்னுடன் பேசும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம். உடனே தேவன் அணுகி நம்மகிட்ட வந்து உடனே தேவன் நம்ம கொடுக்குற பதில் என்ன தெரியுமா? பயப்படாத, சகலத்தையும் நான் பார்த்துக் கொள்கிறேன், சகலத்தையும் நான் பார்த்துக் கொள்கிறேன். உனக்கு எதிராக என்ன நடந்தாலும் சரி, வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி, நான் பார்த்துக் கொள்கிறேன்னு தேவன் உங்களுக்கு ஒரு ஆறுதல் அளிக்கிறார், உங்களுக்கு தைரியம் கொடுக்கிற தேவன். நம்ம தேவனை நோக்கி கூப்பிடுவோம். அவங்க பயப்படாத இருங்கள் தேவன் நம்மளை சொல்ல ஆசைப்படுகிற தேவன். நம்ம தேவனை நோக்கி கூப்பிட வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அறிமனை அன்பின் பரலோக பிதாவே, தகப்பனே, நாங்கள் உண்மை நோக்கி கூப்பிடும் பொழுது நீர் எங்களை அணுகி பயப்படாதிருங்கள் என்று சொல்லும் வாக்குக்காக நன்றி ஆண்டவரே. நீர் எங்களுடன் இருந்து எங்களை பாதுகாத்துக் கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் உண்மை நோக்கி கூப்பிட்டு இந்த பயத்தின் காரியத்திலிருந்து, பயத்தின் ஆவியிலிருந்து விடுதலை பெற்றதற்காக நன்றி ஆண்டவரே. கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் அந்த பயத்தின் ஆவியிலிருந்து தனக்கு என்ன நடக்குமோ, வருங்காலம் எப்படி இருக்குமோ என்ற பயத்திலிருந்து நீங்களாக்கி அவர்களை பாதுகாத்து வழிநடத்தியதற்காக நன்றி ஆண்டவரே. உமது கரம் பிடித்து நாங்கள் வழி நடக்கப் போவதற்காக நன்றி தகப்பனே. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள வாலிப பிள்ளைகளும் முருகத்தை தருகிறோம் அப்பா. எங்கள் எளிமையை குறித்து அசட்டை பண்ணாதபடி அவர்கள் உண்மை உறுதியாக பட்டுக்கொள்ள விட்டுரும் ஆண்டவரே. வாலிப பருவம் உமக்கு சொந்தமாட்டோம் ஆண்டவரே. ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. இயேசுவின் மூலமாய் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.